கழுகின் மறுபிறவி ஒரு அழகான பொய்க்கு பின்னால் இருக்கும் நிஜமான படம். இணையதளங்களில் நீங்கள் அடிக்கடி ஒரு கதையை பார்த்துருக்கலாம். கழுகு 40 வயசாக இருக்கும்போது தன்னோட அழகை உடச்சி நகங்களை பிடுங்கி மறுபிறவி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் அறிவியல் பூர்வமாக கழுகுகள் அப்படி செய்கிறதே கிடையாது. ஒரு பறவை தன்னோட அழகையோ சிறகையோ இப்படி செதைக்கும் போது அது 99% உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கற்பனை கதை ஏன் இப்படி பல ஆண்டுகளாக உலகமெங்குமே பேசப்படுது தெரியுமா? ஏன்னா இது மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுது. அந்த கதை தான் இது. ஒரு கழுகுக்கு 40 வயசாகும்போது அதோட அலகுகள் வளைஞ்சி நகமெல்லாம் தேஞ்சு போயிடுமா. அப்போது அது ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு அதோட அழகை பாறை மேலே மோதி உடச்சி பழைய சிறுகள் எல்லாத்தையுமே பிடுங்கி எரிஞ்சிருமா. 150 நாள் பார்த்திங்கன்னா இந்த வலியோடவே அது காத்துட்ருக்குமா. அப்போது அந்த அதுக்கு புதிய சிறகுகள் வரும். அது என்ன பண்ணணும்னா திரும்பவும் 30 ஆண்டுகள் வாழுன்னு சொல்கிறாங்க. அறிவியல் படி பார்த்திங்கன்னா இது ஒரு பொய்னாலும் தத்துவ ரீதியாக இது 100% உண்மை. ஏன்னா கழுகோட கனமான சிறகுகள் போல தாங்க நம்முடைய பழைய கசப்பான நினைவுகள் தோல்விகள் எல்லாமே. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம பிடுங்கி எரியாத வரை நம்மளை கண்டிப்பாக உயரவே பறக்கவே முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தேங்கி நின்றுவோம். அந்த கழுகை போல தான் தனிமையில் அமர்ந்து நம்மக்கிட்ட என்ன தேவையற்ற விஷயங்கள் இருக்கோ அதை செதுக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். கழுகுகள் தன் அழகை உடைப்பது நிஜமல்ல. கதை கற்பனையாக இருக்கலாம், ஆனால் அது தரும் பாடம் உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரும் நம்புகிறேன்.